அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். புதிய கட்சியை அறிவிக்கும் அண்ணாமலை. பாஜக அதிருப்தி. பாஜகவின் மாநில தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்ட பின்பு பாஜகவினுடைய வளர்ச்சி தமிழகத்தில் அபரிவிதமாக இருந்தது. ஒரு காலத்தில் நோட்டா கட்சி தமிழகத்தில் தாமரை மலரவே மலராது என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அண்ணாமலை பொறுப்பேற்ற பின்பு தமிழகத்தில் பாஜகவிற்கான வாக்கு வங்கி உயர்ந்தது. தற்பொழுது பாஜகவிற்கு 12% வாக்கு வங்கி தமிழகத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் கொங்கு மண்டலத்தில் ஒரு வலிமையான கட்சியாக தன்னை மாற்றிக்கொண்டுள்ளது. இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலும் வலிமையான வாக்கு வங்கியை பாஜக பெற்றுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் கிளைக்கழகங்கள் உருவாக்கக்கூடிய அளவிற்கு பாஜகவின் வளர்ச்சி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அண்ணாமலை பொறுப்பேற்ற பின்புதான் பாஜக தமிழகம் முழுவதும் கிராமம் தோறும் தெரியக்கூடிய ஒரு கட்சியாக வளர்ந்துள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் 18வது மக்களவைத் தேர்தலில் திமுகவிற்கு எதிராக புதிய கூட்டணியை அண்ணாமலை உருவாக்கினார். இந்த கூட்டணியில் பல கட்சிகளை இணைத்து அதிமுகவிற்கு சவால் விடும் அளவிற்கு பல தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்தை பெற்றார். 40 தொகுதிகளிலுமே அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி அடைந்தது. இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு திமுக கூட்டணி மெகா வெற்றியை குவித்தது. வரும் தேர்தலில் அதுபோன்று நிகழ்ந்துவிடக்கூடாது என மத்திய பாஜக தலைவர்கள் விரும்புகிறார்கள். எனவேதான் அதிமுகவோடு கூட்டணியை அறிவித்து விட்டார்கள். அதே சமயத்தில் அண்ணாமலை அவர்களோ அதிமுகவோடோ திமுகவோடோ கூட்டணி தேவையில்லை, நமது தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குவோம், நமக்கு 18வது மக்களவைத் தேர்தலில் 18% வாக்கு வங்கி கிடைத்தது, அப்படி இருக்கும் பொழுது 21.5% வாக்கு வங்கியை கொண்ட அதிமுகவோடு நாம் ஏன் கூட்டணி வைக்க வேண்டும் என பாஜக தலைமையிடம் கேள்வி எழுப்பினார். அதே சமயத்தில் அமித்ஷா போன்றவர்களோ நாம் தனித்து கூட்டணி அமைக்கலாம், அதனால் 4-5 இடங்களில் வெற்றி பெறலாம், 18வது மக்களவைத் தேர்தலில் நம்மால் 5 இடங்களில் வெற்றி பெற முடியும் என்று நீங்கள் கூறினீர்கள், அது நிகழ்ந்ததா என்ன? தற்பொழுது நாம் தனித்து போட்டியிட்டால் நம்மால் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் தனித்து போட்டியிட வேண்டும்? அதற்கு பதிலாக வலிமையான கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவோடு கூட்டணி அமைத்தால் நம்மால் 20-30 தொகுதிகளை பெற முடியும். இதன் மூலம் தமிழகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற முடியும். மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் பாஜகவினுடைய வளர்ச்சி பின்தங்கிய நிலையில்தான் இருக்கிறது. தமிழகத்திலும் பாஜக ஒரு பெரிய செல்வாக்குமிக்க கட்சியாக மாற வேண்டும் என்றால் நமக்கு கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. அதற்காக நாம் ஒவ்வொரு தேர்தலாக தனித்து போட்டியிட்டு வாக்கு வங்கியை உயர்த்து கொண்டிருக்கலாமே தவிர அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற முடியாது என அண்ணாமலைக்கு அட்வைஸ் செய்து அதிமுக கூட்டணியை அறிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அண்ணாமலை அதிருப்தியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அண்ணாமலையினுடைய தலைவர் பதவியையும் மத்திய பாஜக அரசு பிடுங்கிவிட்டது. காரணம், அண்ணாமலை தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமியை தனிநபர் விமர்சனம் வைத்து பேசி வந்தார். அவருக்கு எதிராக குடைச்சல்களையும் கொடுத்து வந்தார். அதனால் அண்ணாமலை இருக்கும் வரையிலும் நாங்கள் பாஜகவோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருந்ததாக கூறப்பட்டது. இதனால்தான் அண்ணாமலை மாற்றப்பட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் பாஜகவினுடைய தலைவராக மாற்றினார். இதனால் மிகுந்த அதிருப்தியில் இருந்து வரக்கூடிய அண்ணாமலை தனது பெயரில் கட்சியை தொடங்க திட்டமிட்டிருந்தாலும் பாஜக அரசின் அழுத்தத்தின் காரணமாக அவர் அமைதியாக இருந்து வந்தார். அதே சமயத்தில் தற்பொழுது அண்ணாமலை பெயரில் நற்பணி இயக்கங்கள் தொடங்கப்பட்டு ட்விட்டர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் உறுப்பினர் சேர்க்கையும் நடைபெற்று வருகிறது. இது குறித்து அண்ணாமலையிடம் கேள்வி கேட்டபோது இது பற்றி எனக்கு தெரியாது என அவர் பதிலளித்தாலும் பாஜக மற்றும் நயினார் நாகேந்திரன் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியால் மிக விரைவில் அவர் புதிய கட்சியை அறிவிப்பார் என்று கூறப்படுகிறது. அவ்வாறு அவர் புதிய கட்சியை அறிவித்தால் இந்த கூட்டணியில் OPS, டிடிவி தினகரன், செங்கோட்டையன், விஜய் போன்றவர்கள் இணையலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை ஏற்றுக்கொள்ளக்கூட அவர்கள் தயாராக இருப்பதாகவும், இப்படி ஒரு புதிய கூட்டணி உருவாக்குவதை பாஜக விரும்பாது என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. ஒருவேளை அண்ணாமலை புதிய கட்சியை அறிவித்தால் அவர் மீது பல்வேறு விதமான வழக்குகள் பாயும். ஏற்கனவே இவருக்கு SP வேலுமணி அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 5 ஏக்கர் தென்னந்தோப்பை பரிசாக அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இவரது மனைவியின் வங்கி கணக்கில் அதிக அளவு பணப்புழக்கம் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதை வைத்து பாஜக அரசு இவர் மீது வழக்குகளை போடவும் தயாராகி வருகிறது. எனவே அண்ணாமலை புதிய கட்சியை தொடங்குவாரா அல்லது அமைதியாக இருப்பாரா அல்லது தேர்தல் நேரத்தில் புதிய கட்சியை அறிவிப்பாரா என்றும் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது. நன்றி.